அண்ணா அண்ணா அந்த ஆபரேஷன் பண்ணா சித்தி பழச்சிருவாங்கல்ல. நான் இத்தனை தயங்கி உங்ககிட்ட பேசுறதுக்கு காரணமே இந்த ஆபரேஷன்ல இருக்கிற ரிஸ்க் தான். முத்து மாமா, இப்ப நான் அந்த வேண்டுதலை நிறைவேத்துறேன். அப்புறம் என்ன, உடனே வேண்டுதலை நிறைவேற்றுங்க. அந்த ஆத்தா துணை இருப்பா. நெருப்புல இறங்க போற வெண்ணிலா தானா நெருப்புல விழுந்து சாகணும். அப்பதான் யாருக்கும் சந்தேகம் வராது. அது எப்படிமா முடியும்? முடியும்பா. அதிக டோஸ் இருக்கிற மயக்க மருந்த அவ பூக்குழி இறங்குறதுக்கு முன்னால அவளுக்கு கொடுக்கற தீர்த்தத்துல கலந்துடணும். அத குடிக்கிற அவ கண்டிப்பா தடுமாறி நெருப்புல விழுந்து நாம எதிர்பார்க்கிற மாதிரியே காலி ஆயிடுவா. அவ விழுந்தா சுத்தி இருக்க ஊர் மக்கள் காப்பாத்த ஓடி வருவாங்களே. ஆமா, அவங்க கண்டிப்பா வருவாங்க. அவங்க கவனத்தை திசை திருப்புற மாதிரி கூட்டத்துல ஏதாவது ஒரு பொருளுக்கு தீ வச்சு விட்டுறணும். அப்போ அதை பார்த்து பயந்து ஓடுவாங்க. அந்த கலேபரத்துல வெண்ணிலாவை யாரும் கண்டுக்கவே மாட்டாங்க. சரி, ஒருவேளை மயக்க மருந்து வேலை செய்யாம போயிட்டா? கூட்டத்துல கலந்து நிக்கிற நம்ம ஆளுங்க பெட்ரோல்ல நினைச்ச துணிய பந்து மாதிரி வச்சு அத பூக்குழில வீசணும். அது தீ பிடிச்சு எரிஞ்சா கண்டிப்பா வெண்ணிலாவால தப்பிக்கவே முடியாது. அத மேல பூவை சுத்தி வச்சுட்டா பாக்குறதுக்கு பூ பந்து மாதிரியே தெரியும். யாருக்கும் சந்தேகம் வராது. வேண்டுதல முடிக்க வந்த அவ முடிஞ்சிடுவா. நான் முத்தரசு மாமா கூட ஹாஸ்பிட்டல் இருப்பேன். நடக்கிறத அப்பப்போ எனக்கு அப்டேட் பண்ணுங்க. சரி. அவ இறந்துட்டாங்கிற நல்ல செய்திய சொல்லுங்க. சரிம்மா. அம்மா, என்ன உன் மனசு இறங்கலையா? நான் என்னோட சுயநலத்துக்காக இந்த உதவியை கேட்கல. ஒரு அப்பாவி பொண்ணு அநியாயமா அந்த படுபாவிங்க கொல்ல போறாங்க. நீ உதவினா மட்டும்தான் நான் அதை தடுக்க முடியும். உன்னை நான் கெஞ்ச கேக்குறேம்மா, என்ன காப்பாத்து ஆத்தா, என்ன காப்பாத்து, என்ன காப்பாத்து, என்ன காப்பாத்து ஆத்தா, என்ன காப்பாத்து. கார்த்தி, அண்ணா, சித்திக்கு ஆபரேஷன் எப்ப நடக்குது? இன்னும் 10 நிமிஷத்துல பண்ணிடுவாங்கண்ணே. கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டோம். அவங்களுக்கு திருநீர் வச்சு விடணும். சரிங்கண்ணே. ஹலோ, என்னாச்சு? எல்லா ஏற்பாடும் ரெடி ஸ்வேதா. நாங்க இங்க மயக்க மருந்தோட ரெடியா இருக்கோம். அங்க மருது பூசத்தின பெட்ரோல் பந்தோட ரெடியா இருக்காரு. சோ இந்த வாட்டி நம்ம பிளான் தப்ப வாய்ப்பே இல்ல. சூப்பர் டி. ஸ்வேதா, நம்ம ஆட்கள் கூட்டத்தோட கவனத்தை திசை திருப்ப ரெடியா இருக்காங்க. அதனால யாரும் வெண்ணிலாவை காப்பாத்த வரப்போறது இல்ல. நிம்மதியா இருக்கலாம். மொத்தமா முடிஞ்சதும் உன்னை கூப்பிட்டு சொல்றோம். ஆமா, அந்த வெண்ணிலா என்ன பண்றான்? அவ பூக்குழி இறங்குறதுக்கு தயாரா நிக்கிறா. கூட கலையும் இருக்கா. பூஜை நடந்துகிட்டு இருக்கு. அது முடிஞ்சதும் மயக்க மருந்த கலக்க வேண்டியதுதான் பாக்கி. இங்க பாருங்க, அப்புறம் நீங்களே கூப்பிடுங்க. சரியா? ஓகே. ஒரு நிமிஷம்.
என்ன காப்பாத்தாத்தா, என்ன காப்பாத்து, தயவு செஞ்சு என்ன காப்பாத்து, என்ன காப்பாத்தாத்தா, எனக்கு விடுதலை கொடுமா, எனக்கு விமோச்சனம் கொடு ஆத்தா, எனக்கு விடுதலை கொடுமா, எனக்கு முடிக்க வேண்டிய வேலை நிறைய இருக்கு, தயவு செஞ்சு எனக்கு விடுதலை கொடுமா. வந்துட்டியா? என் வேண்டுதலுக்கு மனசிறங்கி வந்துட்டியா? அத்தா, அம்மா தாயே, ரொம்ப நன்றிமா, ரொம்ப நன்றி. மகளே, இந்த பிரபஞ்சத்துல பிறப்பெடுத்த எல்லாருமே பிறவை எடுத்த காரணம் முடிஞ்சதும் தோசு மண்டலத்துல கலந்து அடுத்த பிறவிக்கு தயாராயிடுவாங்க. ஆனா உன் கர்ம வினையோட கட்டமைப்பு மிக பலமா இருந்திருக்கு. அதனால இந்த பிறவியோட கடமைகள் இன்னும் உன்னை இழுக்கிறதுனால ஆவி ரூபத்திலையும் அல்லல் படுற. நீ நினைச்சது எல்லாம் நல்லபடியா நடந்து உனக்கு சாந்தி கிடைக்கட்டும். நீ கேட்ட மாதிரி உன்னை நான் விடுவிக்கிறேன். ஆனா நான் உன்னோட மந்திர கட்டை உடைச்சு வெளியே அனுப்பின 30 வினாடிக்கு தான் உன்னால இந்த பூமியில இருக்க முடியும். அத்தா, நான் பண்ண வேண்டிய காரியம் நிறைய இருக்கு, கொஞ்சம் கருணை காட்டு அத்தா. உன்னை கட்டி இருக்கிற மந்திர கட்டு மனிதனால போடப்பட்டதுனாலும் மிகுந்த வலிமை வாய்ந்தது. வலிமை மிக்க மனிதனின் மனது கடவுளையே அசைக்க வல்லது. அதனாலதான் ஒரு ஆத்மாவான உன் தவம் என்ன அசைச்சுது. இந்த பூமியில நீ தங்கணும்னா ஒரே ஒரு வாய்ப்பு இருக்கு. சொல்லாதா, நான் என்ன செய்யணும், நான் என்ன செய்யணும்? நான் உன்னை இந்த குடுவையில இருந்து விடுவிச்சதும் அடுத்த 30 வினாடிக்குள்ள ஏதாவது ஒரு உடலுக்குள்ள போகணும். அப்படி போயிட்டா நீ உன்னை இந்த பூமியில தக்க வச்சுக்க முடியும். அப்படி அது நடக்கலன்னா நீ ஆத்ம சாந்தி அடைந்து என் பாதத்துல வந்து சரணடைவ. அதை தடுக்க என்னால முடியாது. அத்தா, உன் மேல நான் பாரத்தை போட்டுட்டேன். கண்டிப்பா நடக்கிறதெல்லாம் நல்லதாவே நடக்கும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. தொடரும் சுத்தம் தீமை ஒழிய சுத்தம், தொடரும் சுத்தம் பழிய தீர சுத்தம், தொடரும் சுத்தம் தவறு ஒழிய சுத்தம், தொடரும் சுத்தம். அக்கா அக்கா ஒரு நிமிஷம்க்கா. ஓகே.
என்னாச்சு? என்ன சொல்லு. இல்ல ஒண்ணும் இல்ல, காலையில இருந்து எதுவும் சாப்பிடல, அதான் தலை சுத்துது. அச்சோ, சரி பாத்து வா. ஓம் சக்தி, ஓம் சக்தி. வெண்ணிலா பாத்து. வெண்ணிலா மேல அம்மன் வந்து இறங்கிச்சுன்னு நினைக்கிறேன். அப்பா, அம்மா நல்லபடியா குணமாயி வந்துருவாங்க. வெண்ணிலா பாத்துமா, நீ பாத்து வா. ஓம் சக்தி, ஓம் சக்தி. முத்தரச மாமா என்ன ரொம்ப நம்பி இந்த வேண்டுதலை நிறைவேற்ற அனுப்பியிருக்காரு. எப்படியாவது நான் இந்த வேண்டுதலை நல்லபடியா முடிச்சு பூக்குழியில இறங்கி வரணும். அத்தைக்கு நல்லபடியா ஆபரேஷன் நடந்து அவங்க வீடு திரும்பணும். என் மனசுக்கும் உடம்புக்கும் சக்தியை கூட. என்ன மாமா, இவ இறங்குனதுக்கு அப்புறம் மயங்குவான்னு பார்த்தா இப்பவே மயங்குறா. மயக்க மருந்து அதிகமாயிடுச்சோ? வெண்ணிலா, உன்னால முடியலனா கொஞ்ச நேரம் கழிச்சு கூட இறங்கிக்கலாம். அதுல ஒண்ணும் தப்பு இல்ல. இல்ல பரவாயில்ல. சரி பாத்து வா. இதுக்கு மேலே நம்ம தாமதிச்சா ரொம்ப சொதப்பிடும். ஒருவேளை அவ தடுமாறுனா சுத்தி இருக்கவங்களே அவளை காப்பாத்திடுவாங்க. கூட்டத்தை கலைக்க ஏற்பாடு பண்ணு. ஏய், வெண்ணிலா, இப்பதான் முத்தரசன் சார் கால் பண்ணாரு. உன் அத்தைக்கு ஆபரேஷன் ஸ்டார்ட் பண்ண போறாங்களாம். நீ பூக்குழி இறங்கியாச்சான்னு கேட்டாரு. நான் இப்ப இறங்க போறேன்னு சொன்னேன். இறங்கிரு. முத்து மாமாவே கேட்டுச்சா? நான் இப்பவே இறங்குறேன். ஓம் சக்தி. வேலையை முடி. சரண. தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே பரித்ராணாய சாதுனாம் விநாசாய
வாங்க போலாம். அம்பாள் அருளால நல்லபடியா முடிஞ்சதும்மா. ஓம் சக்தி. வெண்ணிலா, என்னாச்சு வெண்ணிலா? யாராவது கொஞ்சம் தண்ணி கொண்டு வாங்களேன். வெண்ணிலா, இந்தா, கொஞ்சம் தண்ணி குடிச்சுக்க. கலை, நான் பூக்குழிய தாண்டி வந்துட்டேனா? வந்துட்டேன் வெண்ணிலா. ஓம் சக்தி. அம்மா, என்ன காப்பாத்தி நேத்தி கடனை பண்ண வச்சுட்ட. அத்தையும் உயிர் பழக்க வச்சுட்டு தாயி